திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துக்கள். திருமறை நேரம் நேர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் திருமறைக்கு திரும்புவோம், பேக் டு தி பைபிள் இந்த தொடரில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். சிறிய தீர்க்க தரிசன புத்தகங்கள். இதில் ஒவ்வொரு புத்தகத்துக்குள்ளேயும் ஒரு விஷயம், அங்கே தேவன் யார், அவர் தன்னை எவ்விதமாக வெளிப்படுத்துகிறார் என்பதை நாமும் பார்க்குறோம். இங்கே மீகா என்கிற புத்தகத்தை நாம் இன்னைக்கு படிக்க போகிறோம். இந்த மீகா புத்தகத்தின் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து இன்ன ஊரிலே பிறப்பார் என்று மிக தெளிவாக பெத்லஹேம் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, ஒரு 600 வருஷத்துக்கு முன்னால ஒருவர் பிறப்பார் என்று குறிப்பு இருக்கிற விஷயமே மனித வர்க்கத்துக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். இன்னைக்கு நிறைய பேர் மதங்கள், அந்த மதத்தில் தோற்றுவித்தவர், அந்த மதத்தினுடைய நாயகர் ஒருவரை இந்த ஊர் அந்த ஊருன்னெலாம் சொல்லிக்கிறாங்க. ஆனால் முன்னறிவிக்கப்பட்ட விஷயம் அல்ல, புனையப்பட்ட கதைகளை கூட மதங்களாக மாற்றின ஒரு காலம், அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் தான் நாமும் இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே தேவனுடைய குமாரன். அவர் பிறப்பதற்கு 600 வருஷங்களுக்கு முன்னாலேயே அவர் பிறப்பினுடைய ஊர் சொல்லப்பட்டது. இதை நாம் சொல்லும் பொழுது ஒருவேளை நமக்கு அது ரொம்ப சந்தோஷமாக, நமக்கு ஒரு உற்சாகமான விஷயமாக இருக்கலாம். இதை நாம் மற்றவரிடத்தில் சொல்லும் பொழுது இதை நாம் உறுதியாக சொல்லி அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கத்தக்கதாக நாம் பேச வேண்டும், நாம் அதை கற்றுக்கொள்ளணும். அதுதான் நம்ம இதெல்லாம் படிக்கிறோம். இதை கற்றுக்கொண்டு நாம் மற்ற ஜனங்களிடத்தில் அதை பற்றி பேசணும். இப்பொழுது இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம் இந்த மாதிரி சான்றுகளை எல்லாம் படிக்கும் பொழுது நமக்குள்ள இன்னும் அந்த உறுதி, அந்த விசுவாசத்தினுடைய உறுதி வரும். இதை அறிந்து கொண்டு நாம் அந்த கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படி இன்னும் உறுதியாய் நடக்கும்படி முந்திய வரலாறு நம்மை பலப்படுத்துகிறது, உற்சாகமூட்டுகிறது. இதுக்கப்புறமா நமக்கு என்ன இருக்கிறது, அவர் என்ன தருவார், என்ன செய்வார், அதை நோக்கி ஓடுவதற்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் இல்லைங்களா? தேவனுடைய வார்த்தையை கவனிங்க, தேவனுடைய வார்த்தையினாலே பலனடைங்க, தேவனுடைய வார்த்தைப்படி நடக்க உங்களையும் உங்கள் சந்ததியும் ஒப்புக்கொடுங்கள். செய்திக்கு போனாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் உருக்கமான என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இந்த புதிய நாள் காலையில் மீகாவினுடைய தீர்க்க தரிசன புத்தகத்தை நாம் இன்றைக்கு படிக்க இருக்கிறோம். அதாவது பேக் டு பைபிள், திருமறைக்கு திரும்புவோம் என்ற தலைப்பில் 45வது செய்தி இது. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளை பார்க்கிற மக்கள் அதனால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை நீங்கள் மட்டுமே அனுபவிப்பதோடு வைத்துக் கொள்ளாமல் மற்றவர்களுக்கும் இதை குறித்து சொல்லி காலைதோறும் 5:30 6 மணி வரையில் வானத்திலிருந்து பொழிகிற மழை போல தேனாய் இனிக்கும் நல் வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நமது நிகழ்ச்சிகள் இந்த சேட்டலைட் வழியாக உலகம் முழுதும் தெரிகிறது. ஒரு கால் டெலிவிஷன் இல்லை என்றாலும் உங்கள் கையில் ஒரு இன்டர்நெட் வசதி இருந்தால் உங்களுடைய கம்ப்யூட்டரில் இந்திய நேரப்படி காலை 5:30 6க்கு லைவாக இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்க இயலும். நமது நிகழ்ச்சிகளை பார்க்கிறவர்கள் ஒரு சந்தேகமோ தலையை சொரிந்து கொண்டோ இது என்ன அது என்ன என்று தவிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. நமது நிகழ்ச்சிகள் ஜனங்களை பார்த்து ஒரு பிச்சைக்காரர்களைப் போலவோ அல்லது பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் 2 கையை நீட்டி ஐயா அம்மா என்று வயிற்றின் வாயிலை அடித்து எனக்கு காணிக்கை அனுப்புங்கள், நாங்கள் கோபுரங்களை கட்டுகிறோம் என்று சொல்கிறவர்களாக நாங்கள் இல்லை. உங்களை நாங்கள் மதிக்கிறோம். we respect you. ஏனென்றால் தேவன் உங்களை மதிக்கிறார். அதனால்தான் தேவன் தமது வார்த்தையை உங்களுக்கு தருகிறார். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. இந்த மீகா தீர்க்கதரிசியாக இஸ்ரவேலிலே 2 கூட்டம் இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். அதாவது எரோபியாமின் நாட்களில் இஸ்ரவேல் தேசம் 2ஆக உடைந்து வடக்கே போனவர்களை இஸ்ரவேலர்கள் என்றும் தெற்கே நின்றவர்களை யூதர்கள் என்றும் அது முதற்கொண்டு பேச ஆரம்பித்தார்கள். வடக்கே போனவர்களுக்கு தலைநகரம் சமாரியா,
தெற்கே நின்றவர்களுக்கு தலைநகரம் எருசலேம். இந்த மீகா தீர்க்கதரிசி இந்த இரண்டு மக்களுக்கும் கர்த்தருடைய நல்வார்த்தையை அவர்கள் மீது சொல்கிறார். மனம் திரும்பாவிட்டால் விரைவிலே உங்கள் மீது கர்த்தருடைய கோபம் வந்து நியாய தீர்ப்பு தொடங்கப் போகிறது, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்கிறார். பொதுவாகவே தீர்க்கதரிசிகள் தங்களுடைய வேலையில முக்கிய பகுதியாக ஜனங்களை மனம் திரும்புவதற்கு அழைப்பதற்காகவே தேவன் அவர்களை அனுப்புகிறார். Prophets are sent to preach or call upon repentance of the people. மனிதர்கள் மனம் திரும்ப வேண்டும். நண்பர்களே, இந்த மீகா தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய ஒரு மைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, 6வது அதிகாரம் 8வது வசனம், மனுஷனே நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்திலே கேட்கிறார். கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய முழு சாரம் இதான். ஒரு சிலர் கிறிஸ்தவ மார்க்கத்தில் வர்றதா இருந்தால் நமக்கு என்னென்ன நடக்குமோ, மூக்கை வெட்டுவாங்களோ, காதை வெட்டுவாங்களோ, தலையை மொட்டை அடிக்க சொல்லுவாங்களோ, அல்லது ஏதாவது நமக்கு ஆபத்தான காரியங்கள் இருக்குமோ என்றெல்லாம் யோசிக்கலாம். கிறிஸ்தவம் என்பது ஆவிக்குரிய மார்க்கம். ஐயா, நீங்கள் பாவத்தை விடுத்து விட்டு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வாருங்கள், இவ்வளவுதான் கிறிஸ்தவ மார்க்கம். கிறிஸ்தவ மார்க்கம் என்ன போதிக்கிறது என்று பார்த்தீர்களா? நீங்கள் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடங்கள். இது மூணுமே இல்லாமல் நீங்கள் எந்த மதத்தில் இருந்தாலும் நீங்கள் இந்த பூமியில் தான் இருப்பீங்க. காரணம், இந்த பூமியும் அதில் உள்ள யாவும் இயேசு கிறிஸ்துடைய வருகையில் அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. பூமியும் அதில் உள்ள எல்லாம் வெந்து போக போகிறது. மனுஷர்கள் நித்திய நியாய தீர்ப்புக்கென்றும் பிறகு நரகத்துக்கென்றும் செல்வார்கள். உபாகமம் 10வது அதிகாரம் 12வது வசனம், இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்திலே அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்திலே கேட்கிறார். ஆகவே தேவன் மனுஷனிடத்தில் எதிர்பார்க்கிற இந்த மனமாற்றமும் அதனால் உண்டாகிற ஆசீர்வாதமும் தான் மெய்யான மார்க்கமாக இருக்கிறது. ஆனால் மீகாவின் காலத்தில் மக்கள் கடுமையான பாவிகளாக சென்று அவர்கள் நியாய தீர்ப்பை நோக்கி இருக்கிறார்கள். அதாவது இஸ்ரவேலர்களை 722வது வருஷம் அசீரியர்கள் முற்றிலுமாக சிறைப்பிடித்து அழித்தார்கள். யூதர்களை ஏறக்குறைய ஒரு 100 வருடம் கழித்து 603 முதல் 606வது வருஷம் வரைக்கும் நேபுகாத் நேச்சார் பாபிலோனிலிருந்து வந்து சிறையாக பிடித்து கொண்டு போனான். அதாவது தேவனுடைய ஜனங்கள் தங்களுடைய சொந்த நாட்டை விட்டு அந்நிய நாட்டுக்கு சிறைகளாக சென்றார்கள், கேப்டிவ்ஸ். அங்கே அவர்கள் சகல அந்த கீடையும் அடைந்தார்கள். கர்த்தர் அவர்களை ஒப்பு கொடுத்தார் அவருடைய பாவத்து நிமித்தமாக. 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள், அக்கிரமத்தை யோசித்து தங்கள் படுக்கையின் மேல் பொல்லாப்பு செய்ய எத்தனம் பண்ணி தங்கள் கையில் வல்லமை இருக்கிறபடினால் விடியற் காலமாகிற போது அதை நடப்பித்து வயல்களை இச்சித்து பறித்து கொண்டு வீடுகளை இச்சித்து எடுத்துக்கொண்டு புருஷனையும் அவன் வீட்டையும் மனுஷனையும் அவன் சுதந்திரத்தையும் ஒடுக்கிறவர்களுக்கு ஐயோ. இந்த வசனம் கண்ணாடியில் முகத்தை பார்த்தால் நம்முடைய முகம் தெரிகிற மாதிரியே இருக்கு. இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டா படுக்கையில் அக்கிரமத்தை நாம் என்ன செய்கிறோமா, யோசிக்கிறோமா? ராத்திரியெல்லாம் யோசனை பண்ணி விடியற் காலை வரும்போது நம்ம என்ன யோசித்தோமோ அதை செயல்படுத்துகிறோம். எப்படி செயல்படுத்துகிறோம்? ஏன்னா நமக்கு வல்லமை இருக்கிறது. நம்ம கையில் இருக்க பொருள் 10,000 செலவானாலும் எதிரியை தாக்காமல் நாம் விட போகிறது கிடையாது. திட்டம் போட்டு ஜனங்களையும் சூழல்களையும் நாம் நடப்பிக்கிறவர்களாக இருக்கிறோம். பாருங்கள், 2ஆம் வசனத்தில் வயல்களை இச்சித்து பறித்து கொண்டு
வீடுகளை இச்சித்து எடுத்துக்கொண்டு புருஷனையும் அவனுடைய சுதந்திரத்தையும் ஒடுக்கிறவளுக்கு ஐயோ. படும்பாதகமான ஒரு உலகத்தில், ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லேண்ட் வேல்யூஸ் எல்லாம் அதிகமாகிடுச்சு, ஒரு வீடு வாங்க முடியாது. இப்போல்லாம் ஜனங்கள் சதுர அடி கணக்கில் தான் ஒரு வீட்டை கட்டவோ வாங்கவோ செய்கிறாங்க. முன்காலத்தில் அப்படி கிடையாது. ஏக்கர் கணக்கில் ஜனங்கள் நிலங்களை வாங்குவாங்க. இப்போல்லாம் சதுர அடி கணக்கில் வாங்குறாங்க. காரணம் என்னென்னா, பொன்னை விட அதிகமான விலையாக நிலங்கள்லாம் போச்சு. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதே மாதிரி தான் அன்றைய இஸ்ரவேலும் யூதாவும் அன்றைய சமுதாயமாக இருந்தாங்க. அவருடைய அக்கிரமங்களுக்கு அளவே இல்லை. மீகா 1வது அதிகாரம் 1 வசனம், யோதாம் ஆகாஸ் எசேக்கியா ராஜாக்களுடைய நாட்களிலும் மொரேசே ஊரானாகிய மீகாவுக்கு உண்டானதும் அவன் சமாரியாவுக்கும் எருசலேமுக்கும் விரோதமாய் தரிசித்துமான கர்த்தருடைய வார்த்தை. ஆகவே மீகா என்ற இந்த தீர்க்கதரிசி ஒரே சமயத்தில் யூத தேசத்துக்கும் இஸ்ரவேல் தேசத்துக்கும் செய்தியை சொல்கிறவராக, கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்கிறவராக அனுப்பப்பட்டிருக்கிறார். இந்த நியாய தீர்ப்பு அவர்களுக்கு தொடங்கிறதுக்கு முன்னால கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான ஒரு செய்தியை கூட இதில் வைத்திருக்கிறார். சிறைகளாக செல்கிற இவர்கள் ஒரு கால் மனம் திரும்பி வருவார்களானால் அவர்களுக்காக வரப்போகிற இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை அவர்களுக்கும் உலகத்துக்கும் செய்ய போகிறார் என்ற தகவலையும் இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், 13வது வசனம் 2ஆம் அதிகாரம். பேனாவில் அடிக்கொட்டுடுங்கள். தடைகளை நீக்கி போடுகிறவர். இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பெயர், தடைகளை நீக்கி போடுகிறவர். எந்த தடையும் அவரால் தள்ளிவிட முடியும். மனுஷனை ரட்சிப்பதற்கு இறங்கி வந்த தேவனுடைய குமாரன், அவரை தடுப்பதற்கு உலகத்தில் எந்த அதிகாரமும் இல்லை. காரணம், பாதாளத்தினுடைய திறவுகோல்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆகவே பாதாளம் கூட இயேசு கிறிஸ்துடைய சபையை மேற்கொள்ள முடியாது. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போனார். அவர் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசிக்க கடந்து போனார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார். ஆகவே கிறிஸ்துவுக்குள்ளே வருகிற மனிதர்களுக்கு, வாசல் வழியாய் வருகிற மக்களுக்கு இயேசு கிறிஸ்து முன்னால் செல்கிற ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். இப்பொழுது 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். இதோ கர்த்தர் தமது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். அவர் இறங்கி பூமியின் உயர்ந்த இடங்களை மிதிப்பார். மெழுகு அக்னிக்கு முன்பாக உருகிறது போலவும், மலைகளிலிருந்து பாயும் தண்ணீரை தாரையாக பிளக்கிறது போலவும், பர்வதங்கள் அவர் கீழே உருகி பள்ளத்தாக்குகள் பிளந்து போம். இயேசு கிறிஸ்து சிலுவிலே மரிக்கும்போது எல்லா பாவமும் மனிதருக்கு முன்பாக இருந்த பாவங்கள் அது ஒரு மெழுகை போல உருகி போகக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து மனுஷருக்காக வரப்போகிறார். அவரிடத்தில் தேவனுடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இதை தான் மீகா அன்றைய கால மக்களுக்கு சொன்னார். உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்கள். அதே பகுதியை இந்த மீகா தேவனுடைய தீர்க்க தரிசனமாக மீண்டும் கூறுவதை நீங்கள் பார்க்கலாம். இதை 4வது அதிகாரம் முதல் 4 வசனங்கள். ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்துக்கு ஓடி வருவார்கள். இங்கே தேவன் ஸ்தாபிக்க போகிற சபையாகிய ஆலயத்தை குறித்து பேசுகிறார். இந்த ஆலயத்துக்குள்ளே வருகிற மக்கள் யூதர்கள் மட்டுமல்ல, உலகத்திற்கு எல்லா ஜாதிகளும் அதற்குள் ஓடி வருவார்கள். அதனால்தான் இயேசு கிறிஸ்து தமது பிரதான கட்டளையை கொடுத்த போது மத்தேயு 28வது அதிகாரம் 19வது வசனத்தில், நீங்கள் உலகம் முழுதும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அப்போ எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, போதிக்கப்பட வேண்டும் என்று கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீகா 4:2, திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். இந்த தீர்க்க தரிசனம் 100%
அப்படியே நிறைவேறுகிறது. இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கம் நம்ம சொல்கிறோமே, அது ரோமாபுரியிலிருந்து வரல, கனடா நாட்டில் இருக்கிற டொரண்டோவிலிருந்து வரல, இலங்கையில் இருக்கிற கொழும்பிலிருந்து நமக்கு வரல, எருசலேம் நகரத்திலிருந்து நமக்கு வந்தது. இன்றைக்கு நாம் வைத்திருக்கிற இந்த புதிய ஏற்பாட்டை தேவன் நமக்கு எருசலேமிலிருந்து நமக்கு எழுதி தந்தார். பரிசுத்த ஆவியினாலே நமக்கு அதை எழுதி தந்தார். அப்போஸ்தலர் காலத்தில் அதை நமக்கு எழுதி கொடுத்தாங்க. அதனால தான் சொல்றாரு, ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து வசனமும் வெளிப்படும். ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் எங்கே இருந்து துவங்கி நமக்கு வரும் என்று இங்கே பார்க்கிறோம். 3ஆம் வசனம், அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயம் தீர்த்து தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பிப்பதும் இல்லை. கிறிஸ்துக்குள்ள வந்துட்ட ஆளு ஒரு கணத்தை அடிச்சா மறு கணத்தை காட்டக்கூடியவனா இருக்கிறான். அப்படி இருக்கும்போது அவன் சண்டைக்காரனா இருக்க முடியாது. இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கம் உலகத்தில் போரை போதிக்க முடியாது, போர் செய்ய முடியாது, ரத்தம் சிந்த முடியாது. பாருங்கள், பட்டயம் ஈட்டி இது ரெண்டும் கொலை கருவிகள். அதால் ஒரு ஆளை கொல்ல முடியும், பட்டயமும் ஈட்டியும். ஆனால் மண்வெட்டியும் அரிவாளும் விவசாய கருவிகள். அதனால் என்ன செய்ய முடியும்? வயலை நன்றாக கொத்தி அதில் தானியத்தை போட்டு அது நன்றாக விளையும் போது அரிவாளை கொண்டு அதை அறுத்து மனிதர்களுக்கு நல்ல உணவை நாம் கொடுக்கலாம். ஆக பட்டயமும் ஈட்டியும் இரும்பால் செய்யப்பட்ட கருவிகள், கொலை கருவிகள். மண்வெட்டியும் அரிவாளும் இரும்பால் செய்யப்பட்ட விவசாய ஆகாரத்துக்கான கருவிகள். இதிலிருந்து அர்த்தம் என்னன்னா, மனிதர்கள் பட்டயம் போலவும் ஈட்டியை போலவும் பாவிகளாக கொலைக்காரர்களாக இருக்கிறாங்க. சகல பாவத்தை ஆவலோடு செய்வர்களாக இருக்கிறாங்க. இந்த மனிதன் இயேசுவண்டை வந்து விடும்போது, அவருடைய வார்த்தையின் இடத்தில் வந்து விடும்போது, அவருடைய வழிகளில் அவன் நடக்கும்போது, கொலைக்கார பாவியாக இருந்த இந்த மனிதன், ஒரு பட்டயத்தை போல ஈட்டியை போல இருந்த மனிதன் என்ன பண்ணா, அந்த பட்டயத்தையும் ஈட்டியை எடுத்துன்னு போய் கருமான் பட்டையில் கொடுத்து, ஐயா இதை நல்லா உருக்கி மறுபடியும் எனக்கு ஒரு மண்வெட்டியும் ஒரு அரிவாளையும் செஞ்சு கொடுங்கன்னு சொன்னான். அப்போ அந்த கருமான் அந்த பட்டயத்தையும் ஈட்டியும் வாங்கி அதை தன்னுடைய பட்டறையில் வைத்து அடித்து மண்வெட்டியாகவும் அரிவாளாகவும் மாற்றி அவன் கொடுத்த அந்த இரும்பை வேறு ஒரு ரூபத்தில் செய்து கொடுத்துட்டான். அதாவது இரும்பு தான் அது, அந்த இரும்பு கருவி இப்போ உருமாற்றம் பெற்றுவிட்டது. மண்வெட்டியும் அரிவாளும் ஆசீர்வாதத்தின் கருவிகள், மனிதனுக்கு பயனளிக்கும் கருவிகள். அது மாதிரி கொலைக்கார பாவியாகவும் பாவத்தில் அடங்காதவர்களாகவும் இரத்தம் சிந்துகிறவர்களாகவும் கொடுமைக்காரர்களாகவும் இருந்த மனிதர்கள் இயேசுவண்டை வந்து விடும்போது பயனுள்ள மனிதர்களாக, சமாதானம் உள்ள மனிதர்களாக, பிறருடைய வாழ்க்கைக்கு உதவி செய்கிற மனிதர்களாக, நன்மை செய்கிற மனிதர்களாக மாறிவிடுவார்கள். கிறிஸ்டியானிட்டி இட்ஸ் a religion of transformation. நீங்கள் மாற்றமடையக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது. மீகா புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் நமக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு தீர்க்க தரிசனத்தை நமக்கு போதிக்கிறது. மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் கவனிங்கள். கையில் பேனா இருந்தால் அடிக்கொடுங்கள். எப்ரத்தா எனப்பட்ட கவனிங்கள், பெத்லகேமே நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதும், இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்துக்கு வருவார். அவருடைய புறப்படுதல் அநாத நாட்களாகிய பூர்வத்தினுடையது. இந்த தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறக்குறைய ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன்னால எப்படி எவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்து பிறப்பார், ஸ்திரீயின் வித்தாக வருவார், யூதர்களுக்குள்ளே இருந்து வருவார் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்ட பழைய ஏற்பாட்டில் மீகா தெளிவாக எந்த ஊர்லேருந்து அவர் வருவார்னு சொல்றார். அது ஒரு சின்ன கிராமம். ஏன்னா பெரிய பெரிய பட்டணங்கள் சூழ்ந்த எருசலேம் பகுதியில் எப்ரத்தா எனப்பட்ட பெத்லகேம், இயேசு கிறிஸ்து பிறந்தது பெத்லகேம் என்று உங்களுக்கு தெரியும்.
இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார். பிரியமானவர்களே, இயேசு பெத்லகேமிலே பிறப்பார் என்ற இந்த தகவல் புதிய ஏற்பாட்டை நாம் படிக்கும்போது அந்த தீர்க்க தரிசனம் எவ்வளவு சரியாக நிறைவேறி இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அது மாத்திரம் இல்லை, அதை சார்ந்த சில பகுதிகளை உங்களுக்கு நான் சொல்றேன். மத்தேயு 2வது அதிகாரம் 2வது வசனம், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கவனிங்கள், கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அதாவது எல்லா மனுஷரையும் ஆளக்கூடியவர் பெத்லகேமிலே பிறந்தாரே, அவருடைய நட்சத்திரத்தை கிழக்கிலே கண்ட சாஸ்திரிகள் அவர் எங்கே பிறந்திருக்கிறார் என்று தேடிக்கொண்டு வந்தார்கள். அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார். அது என்னவென்றால், யூதேயா தேசத்துள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். இது மேற்கோளாக மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தோட பொருந்துகிறத நம்ம பார்க்கிறோம். அதனால்தான் பைபிள்ல தீர்க்க தரிசனம் ஒன்று, அது நிறைவேறுவது இன்னொன்று. இது ரெண்டுமே ஒன்னா இருந்தா தான் பூட்டும் சாவி மாதிரி இருக்கும். பூட்டு இருந்து சாவி இல்லாமல் இருக்கக்கூடாது, சாவி இருந்து பூட்டு இல்லாமல் இருக்கக்கூடாது. தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டால் அது கண்டிப்பாக நிறைவேறணும். இதுதான் பைபிளினுடைய மிக ஆச்சரியமான ஒரு விஷயம். பிரியமானவர்களே, இந்த நட்சத்திரம் நமக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது. காரணம், நம்ம இரவில் எத்தனையோ நட்சத்திரங்களை பார்க்குறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்காக ஒரு நட்சத்திரம் என்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 41வது வசனம், சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே. கவனிங்கள், நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. இந்த வசனம் விசேஷமான ஒரு நட்சத்திரம் இயேசுக்காக வந்ததை அதை குறிக்கிறதாக இருக்கிறது. நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷமா இருக்குதுன்னா, விசேஷமான ஒரு நட்சத்திரத்தை இயேசு பிறந்த போது வானத்திலே சாஸ்திரிகள் கண்டார்கள். எண்ணாகமம் 24:17வது வசனம், அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. கவனிங்கள், ஒரு பேனால அடிக்கோடிடுங்கள். ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். இது ஒரு தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். ஏனென்றால் இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய அந்த 12 குடும்பத்துக்கும் யாக்கோபு தகப்பனா இருக்கிறார். இந்த யாக்கோபினுடைய 12 பிள்ளைகள் தான் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுறாங்க. அந்த இஸ்ரவேலில் யூத கோத்திரத்திலிருந்து இயேசு பிறக்கிறார். ஆகவே ஒரு நட்சத்திரம் உதித்தது, விசேஷமான ஒரு நட்சத்திரமாக அது இருந்தது. அது பெத்லகேமில் உள்ள இயேசு கிறிஸ்து பிறந்த வீட்டண்டை வந்து நின்றது என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு 2வது அதிகாரம் 10வது வசனம், அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தாங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இந்த நட்சத்திரம் இயேசுவை நமக்கு நிறைவேறுதலாக காண்பிக்கிறது. 2 பேதுரு 1வது அதிகாரம் 19வது வசனம், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து, கவனிங்கள், பேனால் அடிக்கொடுங்கள், விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். இயேசு கிறிஸ்து பிறந்த போது ஒரு நட்சத்திரம் கிழக்கிலே உண்டாயிற்று. அது நகர்ந்து வந்து பெத்லகேமில் இயேசு பிறந்திருந்த அந்த வீட்டின் மேலே நின்றது என்று நாம் பார்த்தோம். அதுபோல விசுவாசிகளாகிய உங்களையும் என்னையும் கிறிஸ்துவனிடத்திலே வழி நடத்துவதற்கு ஒரு நட்சத்திரம் தேவையா இருந்தால் அந்த நட்சத்திரம் தேவனுடைய வார்த்தை தான், புதிய ஏற்பாட்டு வசனங்கள் தான். தீர்க்க தரிசனங்கள் இப்பொழுது நமக்கு வசனமாக இருக்கிறது.
பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும். இந்த நட்சத்திரம் என்ற வார்த்தை சமஸ்கிருதம். விடி வெள்ளி அப்படின்னு சொல்றது தான் தமிழ் வார்த்தை. வெள்ளி எழுந்தது அப்படின்னா நட்சத்திரம் எழுந்ததுன்னு அர்த்தம். ஆகவே இந்த இடத்துல விடிவெள்ளி என்பது மறுபடியும் அந்த ஸ்டார் என்ற வார்த்தையை குறிக்கிறது. நம்முடைய இருதயத்தில் அந்த நட்சத்திரம் வானத்தில் தோன்றியது. வசனத்தின்படி நடக்கிற ஒரு மனிதனுக்கு அவனுடைய இருதயத்தில் அந்த நட்சத்திரம் தோன்றுகிறது. எப்படி தோன்றுகிறது? இருளுள்ள இடத்துல பிரகாசிக்கிற விடிவெள்ளியைப் போல வசனத்தினாலே உங்களுக்கு தேவன் தென்படுகிறார். பிரியமானவர்களே, இந்த மீகா தீர்க்க தரிசனம் இஸ்ரவேலர்களுடைய சிறையிருப்பை குறித்தும் யூதர்களுடைய சிறையிருப்பை குறித்தும் அவர்களுக்கு நேரிட போகிற அந்த தீங்கு நாளை குறித்தும் எச்சரிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. மனுஷனை பார்த்து மனம் திரும்புங்கள் என்று அழைக்கிறது. இதோ இயேசு கிறிஸ்து சிறிய ஊராகிய பெத்லகேமிலே பிறப்பார் என்ற அந்த ஆச்சரியமான ஒரு தகவல் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் பிறக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. இந்த காலையில் நீங்கள் கேட்ட நல்ல வார்த்தைகளாலே நீங்கள் மனமும் குணமும் உடைய மக்களாக உங்கள் முழங்காலிலே கர்த்தரிடத்திலே திரும்பி, என் ஆண்டவரே, இதோ நான் வருகிறேன் என்று நீங்கள் வரத்தக்கதாக உங்களை நான் அன்போடு அழைத்து இந்த நற்செய்தி நான் நிறைவு செய்கிறேன். நாளை தொடர்ந்து திருமுறைக்கு திரும்புவோம் என்ற வகையில் இந்த தொடரில் வேறு ஒரு பாடத்தோடு உங்களை சந்திக்கிறேன் என்று வாக்களித்து இந்த செய்தி நான் நிறைவு செய்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த அன்பான தகப்பனே, விடிவெள்ளி நட்சத்திரம் உமது வசனம் போல் எங்கள் இருதயங்களில் உதிக்கத்தக்கதாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபத்தை கேட்டருளும் மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். திருமறை நேயர்களுக்கு காலை வாழ்த்துக்கள். சிறிய தீர்க்கதரிசிகள் புத்தகத்தின் வரிசையில் இன்று மீகா எழுதிய தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து சில செய்திகளை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, 2500 ஆண்டுகளுக்கு முன்பு, கிறிஸ்துவிற்கு முன்பே சில தகவல்கள், குறிப்பாக கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி, கிறிஸ்துவின் ஊழியத்தை பற்றி, கிறிஸ்துவின் மரணத்தை பற்றி, கிறிஸ்து ஸ்தாபிக்க போகிற சபையாகிய ராஜ்யத்தை பற்றி சொன்ன தீர்க்க தரிசனங்கள் ஒன்று விடாமல் நிறைவேறியது. இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட நிறைவேறுதல் தீர்க்க தரிசனத்தை தான் நீங்கள் பெற்றீர்கள். நம்பிக்கை பெறுங்கள், உற்சாகம், விழித்திருங்கள். உலக மக்களை போல சன்படி வாழ உங்களை அழைக்கிறோம். இந்த தீர்க்கதரிசி புத்தகத்தை நீங்கள் செய்து உங்களுக்கான பரிசு கேள்வி. மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் கூறும் சத்தியம் என்ன? முதல்ல எழுதிக்கங்க, சிந்தித்து பதில் எழுதுங்க. மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் கூறும் சத்தியம் என்ன? என்ன நேயர்களே, வசன குறிப்போடு பதில்களை நீங்கள் எழுதினால் அது சிறப்பாக இருக்கும். உங்கள் பரிசுகள் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாட்கள் தபால் துறை நிமித்தமாய் தாமதமாகலாம், பொறுத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள். தேவ கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.